السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما. صدق الله العظيم. وقال نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: عالم النقاء بركة وأيسرها مؤونة. أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அவர்களுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் வீட்டில் இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இஸ்லாமிய மாதங்களின் முதல் மாதமான அல்லாஹ்வின் மாதமான ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் இதனுடைய கடைசி ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இந்த ஹிஜ்ரி புத்தாண்டை துவங்கிய நாம் வாழ்வை செம்மையாக்கி சிறப்பாக்கி வைப்பானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை மொழிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாம். எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தகுந்திருக்க சொன்னார்களோ, அது அத்தனையும் அறவே விட்டு விலகி இருக்கக்கூடியலாம். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வை, வாழும் காலமெல்லாம் ஹஜ், உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌதா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், மேலும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னென்ன நலவுகள், துவாக்கள், கயிறு பரக்காத்துகளை எல்லாம் கேட்டார்களோ, செய்தார்களோ, அதை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவாராக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவால் வழங்கப்பட்ட இந்த சத்திய சன்மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மார்க்கம் என்பது நடுநிலையான மார்க்கம். ஒரு சன்மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நடுநிலையானது. கொள்கை கோட்பாடுகளிலும் சரி, செலவினங்களும் சரி, அனைத்து வகையான என்னென்ன நியமத்துக்கள் எல்லாம் இருக்கிறதோ, இந்த சன்மார்க்கம் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட தீனுல் இஸ்லாம், தீனுல் இஅ்திதால் என்பதாக பெயர். இது நடுநிலையான மார்க்கம் எல்லா விஷயத்திலும். எனவே வாழக்கூடிய இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய நாம், முஸ்லீமான ஆண் பெண் அனைவரும் எல்லாத்திலையும் நடுநிலையாக கையாள வேண்டும் என்பதை இந்த சத்திய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்-ரஹ்மானுடைய நல்லடியார்கள் பூமியில எப்படி வாழ்வார்கள் என்பது குறித்தெல்லாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே அல்லாஹ் வருவான் சூரத்துல் ஃபுர்கானிலே. ஏன்னா இன்னைக்கு மிதம் மிஞ்சிய செலவினங்கள், தேவையில்லாத ஆடம்பரங்கள், பந்த பகட்டு, நான் தான் நீ தான் என்று பல்வேறு விதமான ஆடம்பர விஷயங்கள், தேவையில்லாத மீன்வரைகள் எல்லாம் இன்னைக்கு வந்துவிட்டனர். எனவே ஒரு நடுநிலையான மார்க்கத்திற்கு ஒரு நல்ல செய்தியை மக்களுக்கு மத்தியில் நாம் கொண்டு போய் சேர்ப்பது கடமையாக இருக்கிறது என்ற அர்த்தத்தால் அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லுகிறார்கள்? குறிப்பாக திருமணங்கள், குறிப்பாக நிக்காஹ் மஜ்லிஸ்கள் இன்னைக்கு எப்படி நடைபெறுகிறது?
இன்னைக்கு சுன்னத்தான முறையில், மார்க்கம் சொன்ன முறையில், அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறையின்படி தான் நடக்கிறதா, இல்லை தேவையில்லாத ஆடம்பரங்கள், செலவினங்கள், வீண் விரயங்கள் அடிப்படையில் நடக்கிறதா என்பது குறித்தெல்லாம் நாம் சற்று யோசித்து பார்த்தால் நல்ல படிப்பினை செய்திகள் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுர்கானிலே அர்-ரஹ்மானுடைய நல்லடியார்கள் எப்படி இருப்பாங்க, எப்படிலாம் பூமியில் நடப்பாங்க என்பது குறித்தெல்லாம் பேசிக்கொண்டே வருகிற போது இப்படி சொல்லுவார், வல்லதீன இதா அன்பகு, அந்த நல்லடியார்கள் செலவு செய்தால், வலம் யுசுரிபு வலம் எக்கத்தொரு, வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், ஆடம்பரம் கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள், வகான பைனதாலிக்க கவாமா, ஆடம்பரங்களும் இருக்காது, கஞ்சத்தனமும் இருக்காது, இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் நடுநிலையா மார்க்கம் என்ன சொல்லுதோ அந்த செலவை தான் செய்வார்கள். அவர்கள் தான் அர்-ரஹ்மான் கூறுகிற அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் என்பதாக அல்லாஹ் பறைசாட்டுவான். எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட செலவினங்கள், அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்கு, அவன் கொடுத்த செல்வங்களை நடுநிலையாக நம்ம செலவு செய்ய வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் முன்னாடி சாட்சி சொல்வதற்கு 2 விஷயங்கள், இதை நம்ம சொல்லாமல் நம்முடைய காலடியை நகர்த்த முடியாது. ஒன்று, மின் ஐநெத்தல் மால், பொருளை எந்த வழியில நீ சம்பாதிச்ச, அதை மிம்மா அன்சப்தரு, எந்த வழியில நீ செலவு செஞ்ச. இந்த 2 கேள்விக்கும் சரியான முறையில் நம்ம பதில் சொல்லாம நம்முடைய காலடியை நகர்த்த முடியாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம எப்படி செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வருமானம் எந்த வகையில் நாம் ஈட்டுகிறோம், வருகிற வழியும் ஹலாலாக இருக்க வேண்டும், செல்லுகிற செலவினங்களும் செலவழிக்கிற செலவினங்களும் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரசூல் இங்கே போதித்து காட்டுகிறார்கள். இன்னைக்கு வரம்பு மீறி செயல்படுகிறோம், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஏன்னா அர்-ரஹ்மானுடைய நல்லடியார்கள் அப்படி நடக்க மாட்டாங்க, கஞ்சத்தனமும் இருக்காது, மிஞ்சிய ஆடம்பரமும் இருக்காது, ரெண்டுத்துக்கு மத்தியில் என்ன செலவோ அதை தான் செய்கிறார்கள். அல்லாஹ் ரசூல் அதை நமக்கு போதித்து காட்டுகிறார். இன்னைக்கு இந்த திருமணங்களில் நடக்கக்கூடிய அத்துமீறிய செலவினங்கள், மிதமிஞ்சிய வீண் விரயங்கள், ஒருவேளை வரம்பு மீறி நடந்தா அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, அதே குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், நீ வரம்பு மீறி மிதமிஞ்சிய வீண் விரயம் செஞ்சினா, அளவு கடந்து வீண் விரயம் செய்தால் நீ ஷைத்தானுடைய நண்பன் என்பதாக அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறார். ஒரு நடுநிலையான செலவினங்கள் செய்யப்படுகிற பொழுது நீ அர்-ரஹ்மானுடைய நல்லடியார். மிதமிஞ்சிய வீண் விரயம், பகட்டுக்காக, பந்தாவுக்காக, நான் தான் என்பதற்காக, என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு காட்டுவதற்காக இப்படி செய்கிறவர்கள் ஷைத்தானுடைய தோழர்கள் என்பதாக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம நடத்தக்கூடிய இந்த சுன்னத்தான வழிமுறை, நபி வழி திருமணம் இன்னைக்கு சரியான முறையில் நடக்கிறதா? இன்னைக்கு மண்டபம் பிடிக்கிறோம், அதில் மணப்பெண் மணமகள் இருவருக்கான அந்த பியூட்டி பார்லர் செலவுகள், உள்ள வருவதிலிருந்து வெளியே போகிறதுலேருந்து 50 வகையான உணவினங்கள், தேவையில்லாத செலவினங்கள்லாம் இந்த மார்க்கத்தில் இல்லை. அப்படியே நீங்கள் செய்யறீங்க, இதுக்கு முன்னாடி உள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இப்படிதான் இருந்துச்சா, எப்படி வழிகாட்டப்படுகிறது என்பதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாளைக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆக வேண்டும். எப்படி நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம், அதை எப்படி செலவு செய்கிறோம், இந்த 2 விஷயத்தை கண்டிப்பாக அல்லாஹ் கேள்வி கேட்பான். அதை சொல்லிட்டு தான் நம்ம நகர முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பதிவை தருகிறார்கள். எனவே திருமணங்களில் எளிமையான முறையில் நடத்தப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, இன்ன ஆலமுல் நிகாஹ் பரக்கத்தன், பரக்கத்தான நிக்காஹ் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அங்கே செலவினங்கள் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பள்ளிவாசலில் மஜ்லிஸ் கூட்டப்பட்டு ஒரு மக்கள் ஒரு 500, 600, 1000 வராங்க, பக்கத்தில் ஒரு சின்னமாக ஒரு மண்டபம் பிடிச்சி இப்படி செய்யப்படுகிற நபி வழி சுன்னத்தான திருமணங்கள், அதுதான் செலவினங்கள் எங்கே கம்மியாக இருக்கோ அதுதான் பரக்கத்தான நிக்காஹ், அதில் தான் இந்த துவா ஓதப்படணும், அதுதான் அந்த பரக்கத், அந்த நிக்காஹுடைய அது பொருத்தமாக அமையும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தராங்க. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்கிற துவா பரக்கத்தான நல்ல வாசல்கள் திறக்கப்படுகிற பொழுது, செலவினங்கள் கம்மியாக இருக்கிற பொழுது அது சிறந்த நிக்காவாக அமையும் என்பதை மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தராங்க. இன்னைக்கு
பெரிய பெரிய மண்டபங்கள், பெரிய பெரிய செலவினங்கள், தேவையில்லாத நிச்சயதார்த்தமே என்னது பல்லாயிரக்கணக்காக பல லட்சக்கணக்காக நடத்துறாங்க. இங்க 4 ஏழை கும்பல் திரும்ப அதை நடத்தி வைக்க முடியும். யோசித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு இன்னைக்கு வீண் விரயங்கள், ஆடம்பரங்கள் இன்னைக்கு வந்துருச்சு. எப்படி நம்ம செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு ஆதாரமா கோபத்துக்கு ஆதாரம் நம்மளால கணிக்க முடியும். இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. பொதுவாக இஸ்லாமிய மார்க்க திருமணம் என்பது 4 விஷயம்தான். அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த இந்த திருமண முறை என்பது 4 செய்திக்குள்ள அடங்கியது. முதல் செய்தி, அந்த மணமகனால் எவ்வளவு அவனால் மகர் தொகை கொடுக்க முடியுமோ கொடுப்பது ஒரு செய்தி. மகர் அவனால் எவ்வளவு முடியுமோ அதை கொடுத்து திருமணம் செய்வது ஒரு செய்தி. 2வது ஈஜாப் கபூல் என்று சொல்லப்படக்கூடிய ஒப்புதல். அங்கே மணப்பெண்ணினுடைய தந்தையார் இன்னாருக்கு என்னுடைய மகளை நான் உங்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கிறேன், அவர் கேள்வி கேட்க இவர் நான் ஒப்புக்கொண்டேன் என்று ஏற்றுக்கொள்கிற அந்த சம்பந்தம் ஈஜாப் கபூல். ஈஜாப் 1 2, கபூல் 1 3. 4வது செய்தி, அந்த மணமகன் ஒரு வலிமா விருந்து, ஒரு சின்ன விருந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். பெண் வீட்டு தரப்பு எந்த சாப்பாடும் இந்த மார்க்கத்தில் இல்லை. எனவே இவ்வளவு இந்த மார்க்கத்தில் உள்ள விஷயங்கள் தெளிவாக இருக்கு. இன்னைக்கு நடைமுறை சரியத்திற்கு மாற்றமாக பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்பதை தான் நாம் இங்கு சொல்லி காட்டுகிறோம். 4 செய்தி. 1, மணமகனால் கொடுக்கப்படுகிற மகர் தொகை அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கலாம். 2வது, தந்தை மணப்பெண்ணினுடைய தந்தை அவர் ஈஜாப் கேட்பார், இவர் கபூல் என்பதாக ஒப்புக்கொள்வார். ஈஜாப் கபூல். 4வது செய்தி, ஒரு வலிமா விருந்து வைக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய திருமணம். இதை தாண்டி ஒரு செலவு இல்லை. இன்னைக்கு 40, 400, 4000 சடங்குகள் சரியத்திற்கு மாற்றமாக உள்ளே நடக்கிறது. ஆடம்பரங்கள் நடக்கிறது, வீண் விரயங்கள் நடக்கிறது. இது அத்தனையும் தவிர்க்கப்பட வேண்டும். நீ சமூகத்தில் பார்க்குறோமா இல்லையா? கொஞ்சம் வசதியாக ஸ்டேட்டஸில் உள்ளவங்க, பணக்காரர்களாக இருக்கிறவங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் என்னுடைய மகளுக்கு திருமணம் முடிக்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்கு? இது ஒரு சமூக தீமை. யோசிக்க வேண்டும். இதனால் பல பேர் கெட்டு போவாங்க. என்னுடைய பிள்ளையும் சமூக ஸ்டேட்டஸில் நான் இனிமேல் திருமணம் நடத்தணும், அந்த மாதிரி ஒரு ஆசைகள் வரும். அவர் பல கடன்கள் வாங்குவார். கடைசியில் அவர் வஃபாத்தாகக்கூடிய சூழ்நிலை வரும். இப்படி ஒரு சமூகத்திலே நன்மையான விஷயங்கள் தான் விதைக்க வேண்டுமே தவிர இந்த திருமணத்தின் மூலமாக பல்வேறு பேர் கெட்டு போவது இது சமூகத்துக்கான தீமைகளாக இருக்கிறது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அலியின் ரலியல்லாஹு சையதுனா அலியின் ரலியல்லாஹு சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் அலிஹில்லாஹு கேட்கிறாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா எளிமையான திருமணத்தை குறித்து நாம் பேசுகிறோம். என்னுடைய மகள் ஃபாத்திமாவை உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறேன், என்ன சொல்றீங்க? என்கிட்ட மகரத்தவ கொண்டு கூட என் வசதி இல்லை, யாரும் சொல்லலாம், நான் எப்படி திருமணம் முடிக்க முடியும் என்பதாக சொல்லாது. அதற்கு அண்ணவன் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க ஒரு போர்க்களத்துல ஒரு உருக்கு சட்டை வச்சிருந்தீங்களே அது எங்க அப்படின்னு கேட்டாங்க. அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அது போர்க்களத்துல போகும்போது அது உடஞ்சிருச்சு, 2-3 பீஸா இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்க. அதை எடுத்துட்டு வந்து சபையில சொல்லி விற்கப்படுகிறது. இந்த போர்க்கள சட்டை அலியின் ரலியல்லாஹு போர்க்களத்துல அவங்களுடைய இது யாருக்கு வேணும், யார் விலை கொடுத்து வாங்குறாங்க இப்படின்னு சொல்றப்பயே உஸ்மான் ரலியல்லாஹு எப்பவுமே ரெடியா இருப்பாங்க. இந்த மார்க்கத்திற்காக தீனுக்காக உஸ்மானே கனி செல்வத்தை வாரி இறைத்தவர்கள் உஸ்மானே கனி ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் வாங்கி கொள்ளுகிறேன். 40 திரகம் அல்ல, 480 திரகம். 40 திரகத்துக்கு கூட அது போகாது. 480 திரகத்தை கொடுத்து அந்த உடைந்து போன போர்க்கள கவசத்தை வாங்கி இந்த பைசாவை கொடுக்கிறார்கள். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க இருக்கிற காசை கொடுத்து வாங்கிட்டாங்க இல்லையா, என்னுடைய திருமண அன்பளிப்பாய் இந்த போர்க்கள கவசத்தை உங்களுக்கே நான் கொடுத்துடுறேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாக்கியம். இதெல்லாம் எளிமையான திருமணம். யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். போர்க்கள சட்டையும் உஸ்மான் ரலியல்லாஹு 480 திரகங்களை கொடுத்து வாங்கி அந்த பைசாவை கொடுக்குறாங்க. வாங்கினது மட்டுமல்லாம உங்களுடைய திருமணத்திற்கு என்னுடைய அன்பளிப்பை இந்த போர்க்கள சட்டை வைத்துக் கொள்வதாக கொடுக்கிறார்கள். எவ்வளவு பெரிய மாண்பாளர் உஸ்மானே கனி, மார்க்கத்திற்காக பேர் போனவர். இப்ப அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அந்த போர்க்கள சட்டையை எடுத்து காசையும் எடுத்து ஸல்லல்லாஹு வராங்க. இப்போ என்கிட்ட இது இருக்கு. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை பிடிச்சி தூக்கி, இது என்னுடைய
மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகராக நான் ஏற்றுக்கொண்டு என் மகனை நான் அலியின் கர்ரமல்லாஹு அவங்க திருமணம் முடித்து கொடுக்கிறேன் என்பதால் நாயகம் ஸல்லல்லாஹு திருமணம் முடித்து வச்சாங்க. இந்த திருமணம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? இன்னைக்கு பாட்டு கச்சேரி எதெல்லாம் இந்த மார்க்கத்தில் இல்லையோ எல்லாம் உள்ள பாழாய் போய் விடுகிறது. இவன் அவ்வளவு செலவு பண்ணி நடத்துவான், அடுத்த ஒரு வாரத்தில் டைவர்ஸ் நிற்கிது. வீண் விரயமான திருமணங்கள் அப்படித்தான் முடியும். கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் கருத்து தெரிவிக்கும் நம்ம இப்பெல்லாம் ஒரு திருமணங்கள் நடந்து அந்த குடும்ப டைவர்ஸ் சர்டிஃபிகேட்னா எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அந்த பெற்றோர்கள் சந்திப்பார்கள், யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகளை இந்த மார்க்கத்திற்காக எளிமையான திருமணங்கள் எப்படி நடக்க வேண்டும், ஒரு திருமணத்தில் உள்ள விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும், லேசாக பள்ளிவாசல் நடக்கிறது, அங்கே மக்களை ஒன்று கூட்டி இன்னாருடைய மகள் இன்னாருக்கு திருமணம் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவிப்பு செய்யுங்க, சொல்லுங்க. அதுதான் பரக்கத். பரக்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படணும். எப்போ ஆடம்பரங்களும் வீண் விரயம் வந்துவிட்டதோ அங்கே ஷைத்தான் வந்து விடுகிறான், அங்கே அந்த திருமணங்களும் முடிவுக்கு வந்து விடுகிறது. எல்லாம் காப்பாற்ற வேண்டும். எனவே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்கள் நல்ல ஹலாலான முறையில் சம்பாத்தியம் செய்யுங்க, அந்த நல்ல முறையில் எப்படி அதை செலவு செய்யணுமோ கணக்கிட்டு தெளிவாக, ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் கஞ்சத்தனம் இல்லாமல் தெளிவான முறையில் செலவு செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல முடியும் என்பதை கற்றுத்தருகிறார்கள். செலவினங்களில் நடுநிலையான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் கூறுகிற பொழுது உம்மத்தன் வசத்தா, இந்த மார்க்கம் என்பது நடுநிலையான மார்க்கம் என்பதாக சொல்லுகிறான். எனவே நீங்கள் திருமணத்தில் அத்துமீறிய செயல்கள், ஆடம்பரமான வீண் விரயங்கள், அங்கே வைக்கப்படுகிற அங்கே நடத்தப்படுகிற சில விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள், இது அத்தனை தவிர்க்கப்பட வேண்டும். சுன்னத்தான கோலத்தில் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறையில் எளிமையான திருமணங்கள் நடத்தப்படுகிறதுக்குத்தான் நாம் ஓதுகிற, நாம் கொடுக்குற அந்த வாழ்த்து மடல் பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். யாரா இந்த தம்பதிகளை ஒன்று சேர்த்து வைப்பாயாக, அனைத்து நன்மையான காரியம் ஒன்றிணைப்பாயாக, அபிவிருத்தி ஏற்படுத்துவாயாக சொல்லுகிற இந்த துவா யாருக்கு பொருத்தம்னா, எளிமையா ஒரு பணக்காரர் தான் இருக்கிறாரு, அவர் எளிமையா நிக்கா நடத்துகிறார் சொன்னா அதுதான் சிறந்த திருமணம். அதுதான் அல்லாஹ் ரசூல் சொல்லுகிறார்கள். இன்ன ஆலமுல் நிக்காய் பரக்கத்தன், நிக்காலே ஆக சிறந்த பரக்கத் எதுனா வைத்துருவா மகோனா, அங்கே செலவினங்கள் கம்மியாக இருக்கணும். இங்கே நடத்தப்படுகிற ஆடம்பரமான திருமணங்கள், எத்தனையோ ஏழை குமரனுடைய திருமணத்தை நாம் நடத்தி வைக்கணும். உங்கள் திருமணத்தோடு சேர்ந்து அதை நடத்தி வைக்கணும். எவ்வளோ பெரிய நன்மைக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள், பரக்கத்திற்கு பொறுப்பாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் விசாலமானது, நீளமானது, நடுநிலையானது என்பதை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. உமர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க வீட்டுக்கு வருவாங்க ஒருத்தர். இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாயில் படுத்திருப்பாங்க. அந்த பாயுடைய அச்சு முதுகில் இருக்கு. பாயுடைய அச்சு முதுகில் இருக்கு. அப்போ உமர் ரலியல்லாஹு கேட்பாங்க, யமன் நாட்டு மன்னர், இந்த நாட்டு மன்னர், இவங்கெல்லாம் சொகுசா இருக்காங்க, இவங்கெல்லாம் உயர்ந்த இடத்துல உயர்ந்த கட்டில் இருக்காங்க, நீங்க மட்டும்தான் இந்த பாயில படுத்திருக்கீங்க, இவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் பண்ணாங்க, எளிமையா வாழ கற்றுக்குவாங்க, எளிமையா இருங்க, அதுல கிடைக்கிற பரக்கத் எதிரையும் கிடைக்காது என்பதை செய்து உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் பண்ணி அனுப்பி நாம் பார்க்கிறோம். இவர்களும் சிறந்த தலைவர், ஈருலக சர்தார் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க நினைச்சிருந்தா எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவங்க எப்படி துவா செஞ்சாங்க, நான் ஏழையாக வாழணும், ஏழைகளோட இருக்கணும், ஏழைகளோட மரணிக்கணும், நாளை மறுமையில் ஏழைகளோடு இருக்கணும்னு சொன்னாங்க. சொர்க்கத்தில் கூட எந்த அளவுக்கு இந்த அவங்களுடைய மனப்பான்மை நாம் பார்க்க முடிகிறது. எனவே எளிமையாக நாம் செய்யப்படுகிற நிக்காக்கள் அது பரக்கத்தான் நிக்கா என்பதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் சொல்லல, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன தீன யுஸ்ரும், இந்த மார்க்கம் என்பது ரொம்ப லேசானது. இந்த மார்க்கம் என்பது லேசானது. எஸ்ஸீரோ, நீங்கள் லேஸ் ஆக்குங்கள், நீங்க அதில் லேச கற்றுக்கோங்க. வலாத்து ஆக்கீரோ, கஷ்டத்துக்கு உள்ளாவாதீங்க, நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய செய்தி அலியின் ரலியல்லாஹு அவங்க சம்பவமே நமக்கு பெரிய சொன்னாங்க. இது அப்துர்ரஹ்மான் ஆவுஃப் ரலியல்லாஹு மிகப்பெரிய பணக்காரர், இன்னைக்கு இருந்ததுனால எத்தனையோ கோடிக்கு சொந்தக்காரர். அன்னைக்கெல்லாம் மதீனால பார்த்தீங்கன்னா ஒரு 6 தெரு தான் இருக்கு. அன்னைக்கு அப்துர்ரஹ்மான் ஆவுஃப் ரலியல்லாஹு அவங்க பள்ளியாசலுக்கு வராங்க.
நாயகம் ஸல்லல்லாஹு பார்க்குறாங்க, அவங்க சட்டையில் மஞ்சள் கலரில் சந்தன தடவி இருக்கு. யார் சட்டையால் மஞ்சள் கலரில் சந்தன தடவிச்சுன்னா அப்போ நிக்கா ஆயிருக்குன்னு அர்த்தம். அங்கே இருக்கிறதே 6 பேர் தான் மதீனால அப்போ அந்த காலத்தில். அப்போ பள்ளிக்கு வருகிறார்கள். அப்துர்ரஹ்மான் ஆஃப் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, என்ன சகோதரரு அஃபி நிக்கா ஆயிடுச்சா அவங்க அப்படி கேட்குறாங்க. ஆமாங்க யார சொல்லலாம், எனக்கு நிக்கா முடிஞ்சு விட்டது. ஏன் என்கிட்ட சொல்லலை? 6 தெருக்குள்ள தான் ஸல்லல்லாஹு இருக்காங்க. அவங்களுக்கு நிக்காவுக்கு அழைப்பு கொடுத்துருக்கணும், அவங்கள்ட்ட சொல்லியிருக்கணும், அவங்க நிக்கா மஜ்லிஸ்ல கலந்துருக்கணும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அப்போ அப்துர்ரஹ்மான் ஆஃப் ரலியல்லாஹு நீங்க எப்படி நிக்கா முடிச்சீங்க ஸல்லல்லாஹு கேட்குறாங்க. ஒரு சின்ன ரவுண்ட் அளவுக்கு ஒரு அத்திப்பழம் சைஸுக்கு தங்கத்தை நான் மகராக கொடுத்து நிக்கா செய்து முடித்தேன். எளிமையாக முடிக்க வேண்டும், அதனால்தான் உங்களிடத்திலே நான் தெரியப்படுத்தவில்லை என்பதாக அப்துர்ரஹ்மான் ஆஃப் ரலியல்லாஹு சொன்னதை ஸல்லல்லாஹு பெரும் மகிழ்ச்சியோடு அப்பொழுது செஞ்ச துவா தான் அந்த துவா. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் இந்த தம்பதிகளுக்கு நீ அபிவிருத்தி செய்வாயாக, 2 பேரை இணைத்து வைப்பாயாக, பரக்கத் செய்வாயாக என்று சொன்ன அந்த துவா. எளிமையான நிக்காவுக்கு இது போன்ற ஆதாரங்கள் நாம் எவ்வளவோ சொல்ல முடியும். இன்னைக்கு ஆடம்பரமான பகட்டுக்காக நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன், நான் செலவு செய்கிறேன் என்று சொல்வது மறுபக்கம் இருந்தாலும் எப்படி நடத்த வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும். 40,000 பல்வேறு விதமான வீண் விரயங்கள் ஆடம்பரங்கள் இருக்கிறது. இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மாத காலமாக ஊடகங்கள் அத்தனையும் ஆக்கிரமித்திருக்கிற அந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த திருமணங்கள் இங்க என்னன்னா, இங்க நமக்கான செய்தி என்னன்னா, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள், பணக்காரர்கள் மட்டுமே அழைத்து விருந்துக்கு அழைத்து ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிற அந்த நிக்காஹ் என்பது இருக்கிறதே ஆக மோசமான விருந்து. அது மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இங்க பணக்காரர்கள் மட்டும் அழைத்து விருந்து உபசரிப்பு செய்யப்படுகிறது. அவர்கள் போடுகிற உடையிலிருந்து, வருகிற காரில் இருந்து, வரக்கூடியவர்களுக்கு பல்வேறு விதமான கோடிகள் செலவழித்து வருகிற அந்த விஷயங்கள் இருந்து நீங்கள் இந்த 1 மாத காலம் பேப்பரிலும் டிவியிலும் எவ்வளவோ பிரச்சனை சமூகத்தில் இருக்கிறது. அதெல்லாம் புறந்தள்ளிட்டு இன்னைக்கு சமூகத்தில் ஃபர்ஸ்டாக இருக்கக்கூடிய அவர்கள் இப்படி செய்து கொண்டு இதன் மூலமாக பல்வேறு மக்கள் எங்களுடைய திருமணங்கள் இப்படி நடக்க வேண்டும் ஆசைப்படுவோம். இவர் தூண்டுறான். இப்போ அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இதன் மூலமாக கடனுக்கு ஆளாகுவார்கள். இப்படி செய்யப்படுகிற திருமணங்கள் இதிலே பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்படுகிறார்கள், ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் இந்த மார்க்கத்தில் இல்லை. எப்படி அல்லாஹ் ரசூல் நமக்கு வழிகாட்டி தருகிறார்களோ அதன் அடிப்படையில் நாம் செயல்பட்டு நடக்கக்கூடிய அந்த திருமணங்கள் தான் பரக்கத்தானதாக, சாலிஹானதாக ஆக முடிகிறது. இந்த கொரோனா நமக்கு படிப்பினை தந்தது. கொரோனாவில் எத்தனையோ உயிரினங்கள் நமக்கு இழப்புகளாக இருந்தாலும் அங்கே நமக்கு சொல்ல வருகிற செய்தி ஒன்றுதான். அங்கே நடத்தப்பட்ட நிக்காஹ்கள் எளிமையான மார்க்கம் சொன்னபடி, ஷரீஅத் சொன்னபடி நடந்துச்சு. 10 பேர் பெண் வீட்டில், 10 பேர் ஆண் வீட்டில் சிம்பிளாக முடிச்சு போயிட்டே இருந்தாங்க. ஏன்னா அப்படிதான் நடக்கணும் இந்த மார்க்கம் சொல்லுகிறது, சொல்லி காட்டுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கு வாழ்ந்து வழி காட்டினாங்க. எனவே அதற்கு ஓடப்படுகிற துவாக்கள் தான் பாரக்கல்லாஹு லக பாரக அலைக. எளிமையான இந்த நிக்காஹ்கள், கம்மியான செலவினங்கள், இதிலே கிடைக்கக்கூடிய பரக்கத்தான் அந்த தம்பதிகளுக்கு சிறப்பாக அது துவாவாய் ரஹ்மத்தாய் அமைகிறது, எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே இந்த ஏழை குமர்கள், கஷ்டப்படுகிற ஏழை மக்கள், திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோடிகள், நாம் நடத்தப்படுகிற நிச்சயங்களில் அல்லது நாம் நடத்தப்படக்கூடிய பிரம்மாண்டமான ஆடம்பரமான திருமணங்களில் இவர்களையும் யாராவது ஒருவரை இணைத்து நீங்கள் திருமணம் செய்கிற பொழுது, அவர்களுக்கு நீங்கள் நடத்தி வைக்கிற பொழுது எண்ணி நடக்காத பரக்கத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, பொருத்தத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று சந்தேகம் இல்லை. எனவே இந்த மார்க்கம் லேசானதை நீங்கள் நாடுங்கள், லேசை ஆக்குங்கள், கஷ்டத்தை உங்களுக்குள்ளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், தேவையில்லாத செலவினங்களை எடுத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி வரம்பு மீறி செயல்படுபவர்கள் ஷைத்தானுடைய தோழர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். பரக்கத்தான நிக்காவாய், ரஹ்மத்தான நிக்காவாய், ஷரியத் சொன்ன அடிப்படையில், சஹாபாக்கள் வாழ்ந்த அடிப்படையில் எளிமையாக நாம் நடத்துகிற பொழுது அது சிறப்பாய் அமையும். அந்த வாழக்கூடிய தம்பதிகள் நீடோடி அது பரக்கத்தாய் பிள்ளைகள் பெற்றெடுத்து சிறப்பாக வாழ்வார்கள் என்று எந்தவித ஐயம் இல்லை. எல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா
ஷரியத்தை வாழ்வியலாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிற நாம் அதன் அடிப்படையில் நடந்து அல்லாஹ் ரசூல் சட்டத்தை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.